ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு எம்மியான 1 kgயில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் வந்து ஸ்பாஞ்சு வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் கூடிய ஸ்பாஞ்சு. நான் வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்சு வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுட்டேன். 8 inch பேனில் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ சுகர் சிரப்பை போட்டு நினச்சி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா மாய்ஸ்டராக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா ஸ்டிஃபிக்காக வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக அந்த க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி கூட க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து செரி ஆட் பண்ணிக்கலாம். செரி ஆட் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் ஃபாரஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட்டுன்றனால டார்க் சாக்லேட் வந்து கொஞ்சமாக மேலே நம்ம வந்து தூவி விட்டுடலாம். அடுத்து வந்து இதே மாதிரி 2 லேயரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு 3வது லேயரை வச்சு அதே மாதிரி நம்ம சுகர் சிரப்பை வந்து ஆட் பண்ணி அடுத்து நம்ம விப்பிங் க்ரீமை போட்டு ஃபுல்லாக நம்ம க்ரம் கோட் போட்டு வந்து ஈவனாக எடுத்துக்கலாம். க்ரம் கோட் போட்டுட்டு ஒரு 15 minutes அளவு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரம் கோட் போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஒரு 15 minutes அளவு வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா நம்ம வந்து மெயின் கோட் போட்டுட்டு, மெயின் கோட் போட்டதை வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து ஒரு லேயராக மெயின் கோட் போட்டுட்டு நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணி விட்டலாம். இல்லை எனக்கு நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரிப்பிங் மாதிரி கூட விட்டுக்கலாம். அது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கொஞ்சம் பார்க்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். மேலே வந்து எப்பயும் போல் வந்து நம்ம நாசல் யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ரோஸ் நாசல் தான் எடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி சின்னதாக நான் ரோஸ் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப இடைவெளி விட்டீங்க அப்படின்னா சென்டரில் ரோஸுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மட்டும் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து கேக் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக நான் வந்து சாக்லேட்டை வந்து உள்ளே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நம்ம கேக் வந்து ஓரளவு கஸ்டமர் வந்து நம்ம விரும்பி கேட்டிருந்தது. சாக்லேட் வந்து அதிகமாக வேணுன்றனால அதிகமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சென்டரில் போடுற சாக்லேட் வந்து ஓரளவு நம்ம வந்து கொஞ்சம் சைஸ் வந்து நம்ம பெருசாக வந்து நம்ம கிரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். நீங்கள் சைடில் பண்ணுற சாக்லேட் வந்து அந்த கிரேட் பண்ண சாக்லேட் வந்து ஓரளவு தூள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதே மேலே வந்து கார்னிஷ்காக வைக்கிற சாக்லேட் வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து சாக்லேட் எல்லாத்தையும் நம்ம வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றக்காக செரியை வந்து நான் சைடில் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பக்கமும் செரியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அதாவது ஐசிங் வந்து எல்லாமே ஒரே மெத்தட் தான். அந்த மேலே வைக்கிற டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே அவங்கவுங்க க்ரியேட்டிவ் தாட்டு தான். இதுவே கஸ்டமைஸ் கேக்கு அப்படின்னா நம்ம பண்ணி அவங்க சொல்கிறத நம்ம பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்மளும் யோசித்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. சென்டரில் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு டிசைன் போட்டு ஒரு ரோஸ் நாசில் வந்து ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்து மேலே வந்து 2 ஸ்ட்ராபெரி வச்சோம் அப்படின்னா கேக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதான் ஒரு 2 செடியை மட்டும் வச்சுருவோம். நம்மளோட சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 minutesல மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டேஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக், அதாவது 1 kg அளவு எப்படி செய்கிற வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.